சரி நான் இதுல இதை கரெக்டா அந்த வீட்டுல முடிச்சிருக்காருல்ல. ஆமா ஆமா. இங்க ஒவ்வொரு ரூமுக்குமே நீ கதை வைக்கணும்னு நினைச்சேன் ஐயா. ரூம் கதை வைக்கணும்னாலும் இதே மாதிரி தான். நீ ஃபர்ஸ்ட் பண்ணிடல இல்ல? ஆமா. இதுக்கு பண்ண மாதிரியே. ஓகே. அதான் இப்போ பாரு, இப்போ எனக்கு வந்து என்ன பண்றாங்க, எனக்கு இதுல வந்து ஒரு ஆர்க், ஏன்னா இது வந்து என்னது கிச்சன் தானே, இது கிச்சன் தானே. ஆமா ஆமா கிச்சன். எனக்கு வந்து இங்க ஒரு ஆர்க் மாதிரி ஒரு டோர் வரணும்னு பாத்துக்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டேப் எடுத்து இங்க இருந்து இப்ப இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு, 10 அடி 9 இன்ச் இருக்கா? ஆமா 10 அடி 9 இன்ச். நான் என்ன பண்றேன், சென்டர்ல பண்றேன். சென்டர் வந்து தெரியுதா, ப்ளூ கலர்ல தெரியுதா? ஆமா 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 ஆமா. மற்றெல்லாம் பார்த்தோம்னா நியரஸ்ட் பாயிண்ட், இதெல்லாம் நியரஸ்ட் பாயிண்ட்னு வரும். ரெட் கலர்ல. ஓகே ஓகே. சென்டர் கொண்டு போகும்போது இந்த கலர்ல வரும். ஓகே. அதெல்லாம் வச்சுட்டு இப்ப நார்மலா நம்ம டோர் டைப்லாம் இருக்கலாம். இப்ப பாரு, அதெல்லாம் பார்க்க பெயிண்ட்ல இப்ப பார்த்தேன். ஓகே. இப்ப வந்து மெயின் டோர் இருக்குல்ல, மெயின் டோர். ஆமா. மெயின் என்ட்ரன்ஸ் டோர் வந்து இப்படி இருக்குன்னு எப்படி இருக்கும், உள்ள போட்டு இங்க ஏதோ ஒரு படமும் இந்த ஒரு இதோ நடுவில் ஒரு ஹேண்டில் மாதிரி மெயின் டோர். சரியா? மெயின் டோர். ஓகே. இப்போ அது வந்து நார்மலா எவ்வளோ இருக்குன்னா 4 அடி இருக்கு. சரியா? ஓகே. 4 அடி இருக்கு. ஓகே. இப்போ இது அதே மாதிரி ஃப்ரேம் இருக்குல்ல, ஃப்ரேம் தெரியும் தானே? ஃப்ரேம். ஆமா ஆமா சைடுல நல்லா நம்ம ஃப்ரேம் அது 5 சென்டிமீட்டர் வரும். அது வந்து 2 இன்ச் வரும். 2 இன்ச். 2 இன்ச்சஸா? 2 இன்ச். ஓகே. அத இது டோர். சரியா? டோர் 4 அடி. எல்லா டோர் ஃப்ரேமுமே 2 இன்ச்சஸ் தானா? ஆமா இருக்கு. ஆமா 2 இன்ச் தான். பாத்ரூம் டோர்? பாத்ரூம் டோர் மட்டும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். 1.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ஓ சரி. பாப்பா அடுத்தது பாப்போம். ஓகே. அப்புறம் ஹைட் வந்து 7 feet. சரியா? ஓகே. இது என்ன டோர்? மெயின் டோர். சரியா? ஓகே ஓகே. 4 அடியும் இருக்கலாம், 5 அடியுமே இருக்கலாம். சரியா? ஓகே. 6 அடியுமே இருக்கலாம். சரியா? ஓகே ஓகே. அந்த வீட்டோட அளவு பொறுத்து. 3 அடி கூட போடலாம், 3 அடி கூட போடலாம், 3 அடி 3.5 அடி கூட போடலாம். சரியா? சரி சரி. இந்த வீட்டோட அளவுல போடும். ஓகே. இது எழுதிட்டா தானே? ஆமா எழுதிட்டேன். இப்ப அடுத்து வந்து என்னன்னா பெட்ரூமா இருந்தது ஐயா. பெட்ரூம் டோரா இருந்தது. அதே 7 அடி ஹைட் தான். எது மட்டும் மாறும்னா இது இந்த இடம் மட்டும் 3 அடின்னு இருக்கும். சரியா? 3 அடி 3 feet இருக்கும். சரியா? பெட்ரூம் டோரா? பெட்ரூம் டோர். பெட்ரூம் டோர்ல சிங்கிள் கதை தான் இருக்கு. ஓகே. 3 அடி தானே? ஆமா 3 அடி. மிக்ஸ் 3 அடி. சரியா? பெட்ரூம் டோர் அதுக்கும் அதே மாதிரி 2 இன்ச் 5 இது. சரியா? ஓகே ஓகே. 3 அடி வைக்கலாம். இப்ப சேர் பெருசா இருக்கும், 4 அடி கூட வைக்கலாம். சரியா? அந்த இடத்த பொறுத்து. சரியா? ஆனா நார்மலா சொல்லிடுறாரு. சரியா? ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ ஓப்பனிங். சரியா? அந்த ஆருக்கு ஓப்பனிங் இருக்குல்ல, ஓப்பனிங். அதாவது கதவே இல்லாம ஓப்பனிங் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இந்த கிச்சனுக்கு வரும். ஆமா. அது ஒரு 3 அடி கூட வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி ஒரு 7 அடி. ஓகே. எழுது ஓப்பன். இது வந்து பெட்ரூம் டோர். பிடி. இது வந்து மெயின் டோர். மெயின் டோர். இது வந்து ஃப்ரேம். சரியா? ஓகே. அதே மாதிரி அடுத்து என்னன்னா பாத்ரூம் டோர் இருக்குல்ல. ஆமா. பாத்ரூம் டோர் வந்து 2 அடி 6 இன்ச். சரியா? ஓகே. 2 அடி 6. ஃப்ரேம் வந்து 1.5 இன்ச். சரியா? 1.5 இன்ச். ஓகே. இப்படி இருக்குண்ணா ஐயா. 1 அடி 6 சீட்டாக்கு 1.5 இன்ச். சரியா? ஓகே ஓகே.
சரி, அப்ப டோரும் புரிஞ்சுதானே? பாத்ரூம் டோருக்குள்ளதான் புரிஞ்சுதானே? பாத்ரூம் டோரு, டாய்லெட் டோரு. அப்ப இது அப்ப ஜன்னல் பக்கம் எடுத்து. ஓகே. ஜன்னல் எப்படின்னா, அதாவது இப்போ இது ஒரு வால், சரியா? ஓகே. ஒரு வால் இது எவ்வளோ இருக்குன்னா 10 அடிக்கு இருக்கு, சரியா? 10 ஃபீட். ஓகே. 10 ஃபீட் இருக்க வால்ல ஒரு இப்போ இங்க இந்த கரெக்டா கீழே இருந்து இது வரைக்கும் என்ன வந்துடும்? டோர் வந்துடும். ஆமா, ஒரு மெயின் டோர் 7 அடிக்கு வந்து. ஆனா ஜன்னல் மட்டும் 3 அடிக்கு மேலதான் இருக்கு, சரியா? ஆமா, 3 அடிக்கு மேலதான் இருக்கும். அது ஜன்னல் அதுமே இங்கேயுமே மேலேயுமே 3 அடி இருக்கு, சரியா? ஓகே ஓகே. அப்ப 3 3 கழிஞ்சா இது எவ்வளவுதான் இருக்கும்? 6 அடி. 3 3 கழிஞ்சா 6 அடி. 4 4 4 4 அடி இருக்கு. வைட் ஜன்னல் இருக்கு, காமன். ஓகே, 4 அடி. ஓகே ஓகே. அதே மொத்த வித்துமே 4 அடி இருக்கும். அது எப்படின்னா சிங்கிள் பாலி விண்டோ, 2 பாலி விண்டோன்னு சொல்லுவாங்க. அதான் இப்ப இது புரிஞ்சுதானே? வளர்ந்துட்டு தானே? ஆமா ஆமா. அதாவது எப்படின்னா இப்போ எப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஜன்னல் இருந்ததுன்னா ஏன் இப்படி வெறும் ஒரே ஒரு ஜன்னல் இருந்தா சிங்கிள் பாலி விண்டோ, இல்லையா? ஓகே. சிங்கிள் பாலி விண்டோ, சரியா? பாலி விண்டோ இதுக்குமே ஒரு 2 இன்ச்சு கிட்ட வரும், சரியா? ஃப்ரேம், சரியா? ஓகே. எவ்வளவு இருக்குன்னா 2 அடி இருக்கு, சரியா? ஓ சரி சரி. 2 அடி தான் இருக்கும். அதே மாதிரி டபுள் பாலி விண்டோன்னு, டபுள் பாலி விண்டோனா இதே மாதிரி கூட ஒன்று ஆட் ஆகிருக்கணும், இருக்கும் இப்படி வரும். ஓகே. இங்க ஒன்று, இங்க ஒன்று, 4 அடி. இதுக்கு இடையிலுமே 2 இன்ச்சு தான் வரும், சரியா? ஓகே. 2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் தான் எப்படி ஒரு 4 அடி வரும், சரியா? அதே மாதிரி 3 பாலி விண்டோ, அடுத்து 3 பாலி விண்டோ. ஓகே. அத வந்து இந்த விண்டோவோட இந்த சைஸ் இருக்குல்ல, ஆமா, இந்த ஃபெதர் சைஸ், ஃபெதர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெதர்னு சொல்லுவாங்க, ரெக்க மாதிரி. இந்த லீஃப்னு சொல்லுவாங்க. இந்த லீஃப் வந்து சைஸ் குறைச்சவங்க ஒரு 5 அடி கூட போடலாம் 3 பாலி விண்டோ. ஓகே ஓகே. அதுக்கு மேலேயும் போடலாம், 3 அடிக்குமே போடலாம். இந்த 3 ஃபீட் இருக்குல்ல, ஆமா ஆமா ஆமா, 3 அடி கூட போடலாம். சிங்கிள் பாலி வந்து 3 அடிக்கும் போடலாம், டபுள் பாலி கூட 3 அடிக்கு போடலாம், இல்லையா? சரி சரி. ஓகே. அது மாதிரி வென்டிலேட்டர் இருக்குல்ல, வென்டிலேட்டர், ஆமா, வென்டிலேட்டரோ பாத்ரூம் டோரோனா 2 அடி, இங்கிட்ட ஒரு 2 அடி, சரியா? ஓகே. புரிஞ்சுதானே? புரிஞ்சுது. பாத்ரூம் விண்டோ சின்னதா மேல போடுவாங்கல்ல, ஆமா ஆமா. இது விண்டோக்கு ஃப்ரேம் வந்துட்டு 2 அடி, 2 அடி தானே? விண்டோக்கு ஃப்ரேம் ஏற்போல கொஞ்சம் தமா விட்டு விண்டோக்கு அந்த இடையில வரும் தெரியுமா, அந்த அது 2 அடி தானே? 2 இன்ச்சா 2 இன்ச்சு 2 இன்ச்சு. ஓகே ஓகே. 2 அடினா என்ன இதே ஒரு அடிதான். இது புரிஞ்சுதானே? ஆமா ஆமா ஆமா. அடுத்து இப்ப இங்க ஒரு சைட்ல பெட்ரூம் ஜன்னல் இருக்குன்னா இங்க ஒரு சன்ஷேட் வரும் தானே? இந்த இங்க ஒரு சன்ஷேட் வரும் தானே? ஆமா. அது எவ்வளவுனா இந்த திக்னஸ் வந்து ஒரு 3 இன்ச் இருக்கு, சரியா? திக்னஸ் இருக்குல்ல, ஆமா. அதே மாதிரி லென்த் வந்து ஒரு 1 அடி 6 இன்ச் இருக்கு, 1.5 அடி இருக்கு, சரியா? சன்ஷேட், சரியா? ஓகே. அதாவது இது ஒரு விண்டோல சன்ஷேட் வர்றது வந்து 1 அடி 6 இன்ச் இந்த மாதிரி நீட்டா இருக்குல்ல, ஆமா ஆமா. இது வந்து எழுதி சன்ஷேடோட திக்னஸ் வந்து 3 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி 1.5 இன்ச்சஸ் கூட போட்டுருக்கோம். லென்த் வந்து 1 அடி 6 இன்ச், சரியா? லென்த் வந்துட்டு 1 அடி 6 இன்ச் தானே? 1 அடி 6 இன்ச் லென்த். ஓகே. விட்த் வந்து 4 அடி. இதுக்கா சன் சைடு அதான் திக்னஸ் தானே வரும். திக்னஸ் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடி சைடு பார்க்கணும். ஓகே ஓகே. இங்கே விண்டோ இருக்கும், இந்த சைடு இது இருக்கும். விட்த் வந்து எவ்வளவு போடணும்? இங்க வந்து ஒரு ஒரு 3 இன்ச்சு கேப் போட்டுக்கோ, இங்க ஒரு 3 இன்ச்சு கேப் போட்டுக்கோ, சரியா?
ஓகே நடுவில் வந்து ரெண்டு வரும் சரியா. ஓகே ஓகே. சில இடத்துலலாம் இப்போ எண்டு இருக்குன்னா அதுக்கு நேராலே என்ன வந்துடும் சன்சைட் வர மாதிரி ஆமாம். கேப் விட்டாலும் விடலாம், நேராக இருந்தாலும் விடலாம். ஓகே. அப்போ இது புரிஞ்சு தானே? ஆமாம் ஆமாம். இதில் டவுட் இருக்கா? சைஸாக டவுட் இருக்கா? இல்லை இல்லை இல்லை. ஓகே, டோரும் பார்த்தாச்சு, விண்டோவும் பார்த்தாச்சு, இதெல்லாம் ரெகுலேஷனும் பார்த்தாச்சு. இப்போதைக்கு சிறைக்கு போகணும். சரி, நீ இப்போ எல்லாம் பண்ண போகிறோம் சரியா. இப்போ என்ன பண்ணுறோம்னா சும்மா இங்கேருந்து ஒரு அடி ஆயிடுச்சு சரியா. ஓகே. 3 அடியில் பாதி சரியா. ஓகே. அதாவது 6 இன்ச்சு 6 இன்ச்சு 1 அடி 1 அடி 1 அடி 2 அடி, அப்போ 3 அடி வந்துருமா? ஆமாம். 1 அடி ஆயிடுச்சு. இங்க என்ன பண்றோம்னா இங்க இருந்து ஒரு 5 அடிக்கு இருக்கிறோம் சரியா. ஒரு 5 அடியும் இங்க இருந்து ஒரு 2 அடியும் போடுங்க சரியா. ஓகே. இதுக்கான ஆறுக்கு போடுறது. ஆறுக்கு எப்படி எடுக்கலாம்னா இப்ப நீ ஏ எடுத்து கூட எடுக்கணும் சரியா. ஷார்ட்கட் ஏ போட்டு கூட எடுக்கணும். இங்க இருக்கு 2 பாயிண்டா இருக்கு, வெறுமா இருக்கு, இது சென்டர் பாயிண்டா இருக்கு சரியா. அது எப்படின்னா இப்ப இங்க நான் வைக்கிறேன் ஐயா, இந்த இடத்துல வைக்கிறேன்னா சர்க்கிள் மாதிரி இப்ப இங்க வரைக்கும் இருக்கிறேன் இப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே. புரியுதா எப்படின்ட்டு நல்லா பாத்துங்க. இந்த இந்த வெறும் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப நான் இவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்தேன், எனக்கு அதுக்குள்ள இருந்து அங்க வருதா? ஆமா ஆமா. இதுவே நான் இங்க இருந்து இது வரைக்கும் கொடுத்தேன் கரெக்டா இந்த மாதிரி. ஓகே. புரிஞ்சுதானே? புரிஞ்சு புரிஞ்சு. இதுவே 2 பாயிண்டா இருக்கு அந்த இடத்துல எழுதிக்க தெரியும். ஒன்னொன்னுக்கு எழுதி வேணா வச்சுக்கோ. ஓகே. டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி 2 பாயிண்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் டினோட் பண்ணும். இது ஒரு பாயிண்ட், அதுக்கு நேரா ஒரு பாயிண்ட், அப்புறம் இந்த மாதிரி மேல ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி. ஓகே. 3 பாயிண்டா இருக்கும், 3 பாயிண்டா டினோட் பண்றோம். 1 2 3 இந்த மாதிரி. சரி ஓகே. அதுல இருக்கும் நம்ம. அப்புறம் பாதி தான் வரும். அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் கொடுக்குறான் ஐயா, இந்த பாதி யாருக்கு மட்டும் வரும். ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், வெறும் ஆர்க்கே செலக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் இழுத்து அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகே. வரைஞ்சி ஒரு லைனை போட்டு அதை என்ன பண்றேன், தனியா ஆகிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு லைனை வரைஞ்சி தனியா தெரியுது. இந்த மட்டும் தனியா தெரியுதா? ஆமா ஆமா ஆமா. எல்லாம் செலக்ட் ஆயிருக்கு, இது மட்டும் டீசெலக்ட் ஆயிருக்கா? ஆமா. இனி வெளியே ஒரு கிளிக் அடிச்சு இந்த பிரஸ் புல் எடுத்துருக்கல, ஆனா பிரஸ் புல் எடுத்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. மேலோட ஹைட் கம்மியா எல்லாம் இருக்காது இல்ல, அது பிரச்சனை இல்ல. அது ஓகே. நம்மளுக்கு எப்படியும் ஒரு 6 அடி தான் கம்மிடும், 6 அடி வந்து. ஓகே ஓகே. உடனே 2 பாயிண்ட் இருக்குது கரெக்டா போட்டுக்கணும். நான் சும்மா தான் இருக்கு எல்லாத்தையும். ஓகே ஓகே. என்ன பண்றோம், நீ இதை வச்சு இழுத்துட்டோம். எவ்வளோத்துக்கு இழுக்கணும்? 9 இன்ச்சுக்கு தானே. நீ இழுக்கும் போதே ஒரு ஆஃப்செட் லிமிட்டட் 2 வரும். ஓகே. வந்துருச்சா? அப்போ என்ன முடிஞ்சு நமக்கு இது முடிஞ்சு. அப்புறம் இங்க நான் பாத்ரூம் போட்டிருந்தோமா? ஆமா. பாத்ரூம் கட் பண்ணிடுவோம். இந்த இடத்துக்கு இந்த பாத்ரூம் கட் பண்ணுவோம் சரியா. நீ பண்ணிடு சரியா, வீட்டுல பண்ணுல. ஓகே 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 ஓகே. அதுக்கு பண்ணிடு. அடுத்து வேற ஜன்னல் ஃப்ரண்ட் வரும்போது இங்க இருந்து ஒரு 2-3 பார்ட் வர மாதிரி ஜன்னல் இருக்கிறேன் சரியா. எப்படி இருக்கிறேன்னா இங்க இருக்கு, இங்க இருந்து எடுத்துட்டு இங்க இருந்து அப்படியே கொண்டு வரேன். எவ்வளவுக்கு கொண்டு வரணும்னா ஒரு 4 அடிக்கு கொண்டு வரேன். ஓகே. அது மாதிரி இங்க இருந்து ஒரு 6 அடி கொண்டு வரேன். ஓகே. இதெல்லாம் பெருசா தானே இருக்கு. ஓகே. இல்லைன்னா இங்க ஏதோ 4 அடி கொண்டு வந்துட்டு இன்னொரு 4 அடிக்கு இங்க வச்சு விட்டுலாம்ல, 2 ஜன்னலா வச்சு விட்டுலாம்ல. ஓகே ஓகே ஓகே. 4 அடி 9 இன்ச்சு. என்ன பண்றேன்னா இப்ப இங்க இருந்து ஒரு
3 இங்க அடி. கீழே இருந்து மேல எவ்வளவு வரும்? 3 அடி. 3 அடி வரணும். ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 அடி போட்டுட்டு சில அப்படி வராது பாத்துக்க. சில அப்படி இழுத்தவன ஐயா ஆ வரல பத்தியா? ஆமாம். அந்த இது வரலன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு தடவை டீஸ்லேட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்லணும். ஓகே. செலக்ட் பண்ணவங்க கூட வரையணும். இந்த வருதான் ஆமாம். 3 ஃபீட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 feet. ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னா எப்படின்னா இங்க இருந்து ஒரு இன்ச் விடணும், இங்க இருந்து ஒரு நல்ல ஃப்ரேம் வரும்ல. ஆமாம் ஆமாம். ஃப்ரேம் வரதுக்காக விட்டுனா இல்லைன்னா அது ஜன்னல்ல கூட நம்ம வைக்கணும். என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் நல்லா இப்படி தொட்டுட்டு எல்லாம் செலக்ட் ஆகிட்டா இனி ரெக்டாங்கிள் எடுத்து இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வந்து தனித்தனியாக வச்சுக்கிட்டோமா. ஓகே. நீ தனிமையாக செலக்ட் பண்ணி இதை இங்க இருந்து உள்ள இருந்து எடுத்துட்டோம்னா 9 இன்ச்சு கொடுக்கும். ஓகே. கரெக்ட் ஆயிருச்சா? ஆமாம். இனி என்ன பண்ணா ஜன்னல் நம்மளே என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. எப்படி பாப்பா ஜன்னல் கிரியேட் பண்ணலாம் பாப்பா? ஓகே. எப்படி கிரியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த எடிட்ல போய் டெல் கைட்ஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ரெக்டாங்கிள்ஸ் வர வந்து ஓகே. எப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கோ. ஃப்ரண்ட்லேயே வச்சு இப்படி இழுக்கு. எவ்வளோத்துக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் எவ்வளோ கொடுத்தோம், 4 அடி கொடுத்தோமா. ஓகே. அடுத்து இதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 அடி போட்டுக்கோ. 4 அடி. வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இங்க ஒரு 4 அடி க்ளோஸ் பண்ணிட்டோமா. ஓகே. அடுத்து என்ன பண்ணோம்னா இது எதுக்கு இருக்கணும்னா ஆஃப்செட் எடுத்து ஆஃப்செட் கூட நம்ம அந்த இதை எடுத்து இங்க இருந்து 2 இன்ச் சரியா. ஓகே. இங்க இருந்து 2 இன்ச் இந்த மாதிரி போட்டு நம்ம ஆஃப்செட் தெரியும் தானே? இல்லை தெரியாது. இந்த இருக்குல்ல அப்படின்னா இப்ப இதுல வந்து என்ன பண்ணா இங்க இருந்து 2 இன்ச் இங்க இருந்து 2 இன்ச் கிடைக்கும். ஃப்ரேம் கிடைக்கணும் தானே? ஆமாம். ஆஃப் செட்டு தெரியும், இதில் எனக்கு தெரியாது எங்கே இருக்குது ஆஃப் செட்டு. ஓகே ஓகே ஓகே. அதான் என்னன்னா இப்ப செலக்ட் பண்றோம்ல. ஆமாம். இப்ப செலக்ட் பண்ணோம்னா இந்த இருக்கு பத்தியா ஆஃப்செட் நோட். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது இப்ப அது ஆஃப்செட் எடுத்துட்டு ஓகே. இங்க கிளிக் பண்ணாலும் இப்படி வருது பத்தியா, தெரியுதா? ஆமாம் ஆமாம் தெரியுது. அதெல்லாம் போயிட்டு நம்ம எவ்வளவு கொடுக்கணும், 2 இன்ச்சு ஃப்ரேமுக்கு 2 இன்ச் கொடுக்கணுமா. ஆமாம். இந்த வந்துருச்சு பத்தியா. ஓகே ஓகே. இந்த விழுந்துருக்குல்ல 2 இன்ச்சுக்கு. ஆமாம் ஆமாம். இனி அடுத்த என்ன பண்ணணும்னா சென்டர்ல ஒரு 2 எடுத்து சென்டர்ல வந்து ஒரு கோடு போட்டு தெரியறதுக்காக விடணும் சரியா. ஓகே. இனி அந்த சைடு இங்க இருந்து ஒரு 1 இன்ச்சு, அந்த சைடுல இருந்து ஒரு இங்க இருந்து ஒரு 1 இன்ச் சரியா. ஓகே. இன்னொரு ஃப்ரேம் அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு லைன் எடுத்து வரையணும். இங்க இருந்து இங்க ஒரு லைனும் இங்க இருந்து இங்க ஒரு லைன். ஓகே. இது ஃப்ரேம் ஆயிடுச்சா? ஆமாம். அப்புறம் இதை ஒரு டெலிட், இது ஒரு டெலிட் பண்ணி இந்த நடுவில் வந்து டெலிட் பண்ணணும் சரியா. ஓகே ஓகே ஓகே. டெலிட்டும் பண்ணலாம், இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிடுச்சு. ஓகே. இந்த மூவ் பண்ண மொத்தமாக டெலிட்டே பண்ணுங்க சரியா. ஓகே. ரெண்டாவோட வரணும். டெலிட் பண்ணிட்டு ப்ரெஸ் டூல் இருக்குல்ல. ஆமாம். ப்ரெஸ் டூல் எடுத்துக்க. இப்போ நான் ஃப்ரேமுக்கு வந்து 2 இன்ச்சு சொல்லியிருந்தேன் அப்படிதானே? ஆமாம். அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லல. இல்லை. அது வந்து எவ்வளோனா 6 இன்ச்சு கிடைக்கும் சரியா. ஓகே. 6 இன்ச்சா? நம்ம ஒரு 6 இன்ச்சு கிடைக்கும் சரியா. ஓகே. வந்துருச்சா ஃப்ரேம் வந்துருச்சா ஜன்னலுக்கு? ஆமாம். ஃப்ரேம் வந்துருச்சா? இனி வந்து இந்த இங்க வட்ட வட்டமா இப்படி இருந்து போடுவோம்ல, கம்பி போடுவோம்ல. ஆமாம். அதை வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து இந்த இங்க இருக்கு டேப் டூல் எடுத்து இங்க இருந்து இது வரைக்கும் பார்த்தேனையா எவ்வளவு இருக்கு? 3 அடி 8 இன்ச் இருக்கா? ஆமா 3 அடி 8 இன்ச். 3 அடி 8 இன்ச் இருக்கா? நான் என்ன பண்றேன், ஒரு இங்க இருந்து ஒரு 3 அடி 8 இன்ச்சுனா ஒரு 4 இன்ச்சுக்கு இருக்கு. இங்க இருந்து 4 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு சென்டர் எடுத்துக்கலாம் சரியா. ஓகே. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வரையும். இதுல பார்த்தா இந்த ரெக்டாங்கிள் இருக்கா? ஆமா
அதில் சர்க்கிள் இருக்கு. இந்த இதில் எடுத்தேன்னா சர்க்கிள் எடுத்துக்கணும் சரியா? ஓகே புரியுதா? புரியுது புரியுது. இந்த ரெக்டாங்கிள் இருக்க இடத்துல ஆரோ கிளிக் பண்ணி சர்க்கிள் எடுத்துக்கணும். சர்க்கிள் எடுத்துட்டு அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும் சரியா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணது தெரியும் தானே? செலக்ட் பண்ண தெரியும். அப்பதான் அதை வந்து தனிமைப்படுத்தணும். சர்க்கிளை எடுத்துட்டு இங்க வச்சு இழுத்துக்க. எவ்வளோத்துக்கு இழுத்துனா ஒரு சும்மா ஒரு இன்ச்சுக்கே போதும். ஓகே ஒரு இன்ச்சுக்கு இழுத்துக்கோமா. இனி என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணி மேக் குரூப் பண்ணிக்கணும் சரியா? மறந்துடக்கூடாது சரியா? ஓகே ஓகே. இனி பிரஸ் புல் பண்ணு. இது மட்டும் தனியா செலக்ட் ஆகும் சரியா? தனியா செலக்ட் ஆகுது பத்தியா? இனி என்ன பண்ணணும்னா இது அப்படியே இழுத்து கொண்டு வரணும். ஓகே ஓகே ஓகே. கொண்டு வந்துட்டோமா? ஆமாம். இனி என்ன பண்ணு? இது செலக்ட் பண்ணு. செலக்ட் ஆகுதா? ஒன்றும் இது மட்டும் செலக்ட் ஆகுதா பண்ணிக்கலாம். இனி நல்லா பார்த்துக்கோ. எம் கண்ட்ரோல் கொடுத்து இப்போ இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இங்க இழுத்துட்டு வா. ஓகே. எவ்வளோத்துக்குன்னா எவ்வளோ கொண்டு வரலாம்? ஒரு 4 இன்ச்சு கொண்டு வா. ஓகே. கொண்டு வந்துட்டு இப்போ எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் நல்லா பார்த்துக்கோ. எக்ஸ் 10ன்னு கொடுத்தேன் ஐயா. இந்த உழுந்துட்டு பத்தியா? ஓகே ஓகே. எக்ஸ் 10ன்னு வச்சா டூப்ளிகேட்டா? ஆமா, அது அப்படியே காப்பி ஆயிட்டு பத்தியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்லா பார்த்துக்க. மறுபடியும் பாரு. நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா மறுபடியும் பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். ஓகே. வரைய மாதிரி மேக் குரூப் பண்ணோம். தனிமைப்படுத்தியாச்சு, வரைஞ்சாச்சு, இழுத்தாச்சு, ப்ளஸ் புல் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றோம் சரியா? ஓகே. செலக்ட் பண்ணி மூவ் கண்ட்ரோல் நல்லா இந்த இடத்துல மூவ் கண்ட்ரோல் கொடுக்கணும் சரியா? ஓகே. அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே நேராப்ல சைடுலயும் வளர்த்தக்கூடாது. நேராப்ல இழுத்துட்டு ப்ளூ கலர்ல தெரியுது அந்த இடம்? ஆமா ஆமா தெரியுது தெரியுது. ப்ளூ கலர்ல தெரியுது தெரியுது. இப்படி போனா ரெட் கலர் கிரீன். ஓகே ஓகே ஓகே. அந்த ஆக்சிஸ் கரெக்டா கொண்டு வந்து ஒரு 4 இன்ச்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கோ. எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் எக்ஸ் 10 எக்ஸ் 10 டிஸ்டன்ஸ்ல தெரியுதா? இந்த டிஸ்டன்ஸ்ல தெரியுதா? தெரியுது தெரியுது தெரியுது. எக்ஸ் 9 அத நல்லா பார்த்துக்கோ. எக்ஸ் 9 என்டர் கொடுத்துட்டா நான் யாரும் வந்துட்டா? ஓகே ஓகே. இதான் காப்பி அரே சரியா? காப்பி அரே எழுதி வச்சு காப்பி அரே. ஓகே. மூவ் கண்ட்ரோல் கொடுத்து காப்பி பண்ணி ஒரு டிஸ்டன்ஸுக்கு பேக் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ் எவ்வளோ நம்பர் அதை கொடுத்தா காப்பி அரே ஆயிடும். ஓகே. அதே டீப்ல எழுதுவாப்போ ஜனல் பளிச்சென்று வந்துட்டதா? ஓகே. நீ ரிவீட்ல ஜனல் செஞ்சிருக்கியா? ஃபேமிலி சொல்லி வந்திருக்காங்களா? ரிவீட்ல இல்லை, இது 3 days மேட்ச்ல பண்ணியிருக்கேன். ரிவீட்லயுமே ஜெனரல் செய்யலாம். ஜெனரல் செய்யலாம், கலவு செய்யலாம். ரெவிட்ல வந்துட்டு ரெவிட்ல பண்ணியிருக்கேன். மற்ற அந்த இது அதில் வந்துட்டு ஃபேமிலி கிரியேஷன் இருக்கும். ஃபேமிலி கிரியேஷன்ல பண்ணியிருக்கேன். அது தனியாக போய் பண்ணுவோம். இல்லை நம்ம என்ன நினைக்கவோ அதை பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்மளே இம்போர்ட் பண்ணலாம்ல. எது பொருள்? மெட்டீரியல்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம இம்போர்ட் பண்ணலாம்ல ஃபேமிலி கிரியேஷன் இல்லாமல். மெட்டீரியல்ஸா? ஆமாம் ஆமாம். ரெவிட்ல வுட் மெட்டீரியல் தானே? ஆமாம். அது மெட்டீரியல் இதுலயுமே கொடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்து இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதானே? ஆமாம் ஆமாம். இனி அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோ சரியா? ஓகே. இங்க இருக்கு சர்க்கிள்ல இருந்து ரெக்டாங்கிள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள், இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் சரியா? ஓகே. சமமா இது அப்படியே இருக்கணும். நீ அடுத்து என்னன்னா நல்லா பார்த்துக்கோ. விண்டோன்னு ஒரு இருக்கா? விண்டோ. ஆமா. விண்டோ டிஃபால்ட் ட்ரெயின் இருக்கா? அதான் நல்லா பார்த்துக்க. இந்த இடத்துல சரியா? டேப்ஸ்ல விண்டோ டேப் டூல் டேப் இருக்குல்ல? ஆமா. அதுல டிஃபால்ட் ட்ரெயின்ல போனா மெட்டீரியல்ஸ்னு ஒண்ணு இருக்கா? ஆமா. ஆனா இதான் நான் தான் அனுப்பிச்சிருக்கேன். மெட்டீரியல் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போய் ஆன் பண்ண டிஃபால்ட் ட்ரெயின்ல என்ன ஸ்டைல் வந்துருச்சா? ஆமா. இதுல மெட்டீரியல் இந்த இருக்க மெட்டீரியல்ஸ் இருக்கா? ஆமா. இந்த இருக்க மெட்டீரியல். ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் போனோம்னா வாட்டர்ல போய் வாட்டர்ல பதிலா உட்டு 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 எங்க இருக்காங்க? உட்டு இருக்கு அந்த இடத்துல. உட்டு இருக்கு. இதுல வந்து கரெக்டா கொடுத்துருப்போம். அப்புறம் வெளியே இருந்து எப்படி எடுக்கிறோம்னா அது ஓகே. நாங்க நார்மலா இந்த நல்ல கலரா வந்து
கொடுத்தாச்சா? ஆ அதே மாதிரி அடுத்து வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும். கிளாஸ் அண்ட் மிரர்ஸ் இருக்கா? ஆமாம். கிளாஸ் எடுத்தாச்சா? ஓகே அதே மாதிரி அடுத்து வந்து ஸ்டீலுமே இருக்கும். ஓகே. ஸ்டீல் மெட்டல் இருக்கா? அந்த இருக்கு மெட்டல். ஓகே. மெட்டல் கலரும் நான் இதில் இது காட்டுறேன். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆயிடுது? நல்ல ஒரு இது கண்ணாடி கிரியேட் ஆயிட்டா, ஒரு ஜன்னல் கிரியேட் ஆயிட்டா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓரளவு பக்கவா தானே இருக்கு ஜன்னல். ஆமாம். அடுத்த என்ன பண்ணணும்னா இந்த கலர்லாம் உட்டு கலர் இருக்கும், டார்க் உட்டு கலர் இருக்கும். கொடுத்தாச்சு. இனி என்ன பண்ணணும்னா நல்லா பார்த்துக்கோ. இனி எடிட்ல போய் டெலிட் கைட்ஸ் கொடுத்துருக்கு, கையில டெலிட் பண்ணிட்டு இனி என்ன பண்ணணும்னா இப்போ நான் ஒரு ஜன்னல் கிரியேட் ஆயிட்டு தானே. ஆமாம் ஜன்னல். இந்த ஜன்னலை செலக்ட் பண்ணிக்க. இப்படி செலக்ட் பண்ணு ஃபுல்லா. ஓகே. ஃபுல்லா செலக்ட் ஆயிட்டா? ஆமாம். இனி ரைட் கிளிக் பண்ணிட்டு மெயின் காம்போனன்ட் ஒன்று இருந்துச்சு, காம்போனன்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை கொடுத்துட்டு பேர் என்னன்னு கேக்குதா? ஆமாம். டெஃபினிஷன். இப்போ நான் வந்து விண்டோ 1 கொடுக்குறேன் சரியா? 1 விண்டோ 1. ஓகே. ப்ளூடூ எதுவுமே மாத்தாருன்னா கிரியேட் மட்டும் கொடுத்துரு சரியா? ஓகே. கொடுத்துட்டேன்னா இங்க இருக்கா? இப்போ இதுல போய் அதாவது இப்போ மேல போய் காம்போனன்ட்னு ஒரு வார்த்தை இருக்கா இதுல? ஆமாம். அப்படியே கீழே தான் அந்த விண்டோ இருக்கிறதே நம்ம செலக்ட் பண்ணுது. ஓகே ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, இருக்கிற விண்டோ எடுத்து இப்போ மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரேன், இந்த இடத்துக்கு கொண்டு வரேன், இங்கே வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த விண்டோ இருக்கலாம், அப்படியே வெளியே எடுத்தாலும் எனக்கு வந்துருச்சா? ஆமாம். அப்படியே மூவ் பண்ணி நான் வச்சுட்டோம். எப்பப்பெல்லாம் ஏதோ தேவையோ அப்பப்பெல்லாம் இதுல இருந்து எடுத்துக்கலாம். இந்த வச்சுட்டோமா, அப்படி நீட்டாக வச்சுட்டோமா? ஓகே ஓகே ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இல்லை, இது ஓகே. நம்ம காம்பவுண்ட் கிரியேஷன் புரிஞ்சுதானா? ஜன்னல் செய்யலாம், கதவு செய்யலாம், எல்லாமே செய்யலாம், டேபிள்ல இருந்து எல்லாமே செய்யலாம். ஓகே ஓகே. இது புரிஞ்சுதானே? புரிஞ்சுது. ஏதாவது டவுட் இருக்குன்னா போய் கேள்வி பார்த்துக்கலாம். இல்லை இல்லை, இது புரிஞ்சுது. இல்லை தானே? சரி, அப்ப நீ என்ன பண்ணணும், நாளைக்கு வந்து நீ ஜன்னலும் செஞ்சிரு, கதவும் செஞ்சிரு சரியா? பெரிய ஜன்னலும் செஞ்சிரு சரியா? ஓகே ஓகே ஓகே. கதவு நீ என்னாலும் பார்த்துமா, ஏதாவது ஒரு போட்டோ இருக்குல்ல, கூகுள்ல போய் ஏதாவது ஒரு டோர் போட்டோ மாதிரி செய்யலாம். அப்புறம் ஸ்கூல் பண்ணி செய்யறாங்க. ஓகே ஓகே. மெதுவாகவே சரியா? செய்யறதும் நல்லா இதாகும். ஓகே ஓகே. அப்போ காம்பவுண்டாவே கிரியேட் பண்ணி வச்சிரு சரியா? சரி சரி. அப்போ டோர் செய்யறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு எப்படி ஹோல் மேக் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு அப்படிதானே? இனி அடுத்து வந்து என்னன்னா, ஓகே இப்போ வேற அப்புறம் ஆர்க்கும் பார்த்துட்டோம் அப்படிதானே? ஆர்க் பார்த்துருக்கோம் அப்படிதானே? ஆர்க் பார்த்துருக்கோம். உனக்கு பென்சில் வரைய தெரியும், எரேசர் தெரியும், செலக்ட் தெரியும், ஆஃப்செட் ரெக்டாங்கிள் தெரியும் அப்படிதானே? ஆமா, ஆஃப்செட் தெரியும், ஆஃப்செட் தெரியும், ரெக்டாங்கிள் தெரியும், சர்க்கிள் தெரியும் அப்படிதானே? ஆமா ஆமா. அப்புறம் மூவ், அப்படி இதுல ரொட்டேட்டும், ரொட்டேட் பார்க்கல, இதுவும் பார்க்கல. மிரர், அது மிரரா? இல்ல, அது ஃபிளிப் திருப்புறது, ஒரு தடவை திருப்பானது அது இல்லாம. ஓகே ஓகே. ஒரு சனம் இல்ல, ஒரு சனம் ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், மூவ் கண்ட்ரோல் கொடுத்து இதை பண்ணிக்கிறேன், மேல காப்பி கொடுத்து. ஓகே. அடுத்த ஃப்ளோர் சரியா? ஓகே ஓகே. இப்ப எனக்கு வந்து மேல இதே மாதிரி தான் வரப்போகுதுன்னு ஐயா, மேல இதே தான் வரப்போகுது, இதே காப்பி இல்ல, மேல இது வரல, இந்த இடத்துல ஒரு பால்கனி வருது, ஓகே, இந்த இடத்துல இப்படி வரப்போகுதுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எப்படின்னா இப்ப பாத்துக்கலாம்,
இதே வந்து கண்ட்ரோல் கொடுத்து மேலே கொண்டு வச்சுக்கணும். சரி சரி இதை வந்து செலக்ட் பண்ணி இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ரெண்டாயிரத்து வரைஞ்சாச்சு. என்ன பண்றேன் இனி வந்து இதுல நானே வரைகிறேன் அப்படின்னு. ஓகே. அப்படின்னா நான் என்ன பண்றேன் இந்த இதை எடுத்து இதுல இருந்து ஒரு பாதி வரைக்கும் ஒரு 16 அடி, இது வந்து ஒரு 16 அடி. ஓகே. இதுல இருந்து ஒரு அடி ஒரு 6 அடி. சரியா? ஓகே. வந்து ஒரு 6 அடி, ஒரு 6 feet. அடுத்து என்ன பண்றோம்னா ஒரு ரெக்டாங்கிள் இங்க இருந்து வரைஞ்சோம். இதுல இருந்து இது வரைக்கும், ரெண்டாவது இதுல இருந்து இது வரைக்கும் வரைஞ்சிட்டு இந்த ஒரு லைனை மட்டும் என்ன பண்ணுறோம் எடுத்து விட்டுரும். இந்த ஒரு லைன் இருக்குல்ல இது மட்டும் செலக்ட் ஆகிட்டா இனி ஆஃப்டர் எடுத்து 9 இன்ச்சு கொடுக்கணும். சரியா? ஓகே. இனி அடுத்து என்ன பண்ணணும் இதை என்ன பண்ணணும் எடுத்து அது ஆஃபர் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க இதை வந்து ஒரு எம் கண்ட்ரோல் எடுத்து வெளியே வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒன்று. ஓகே. ஃப்ளோர் போடுறதுக்கு தேவை. நீ புரிஞ்ச என்ன பண்ண புரிஞ்சா? புரிஞ்சா. ஆஃபர் பண்ண முன்னாடி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டது. ஓகே ஓகே. இனி வந்து ஒரு 9 இன்ச்சுக்கு ஆஃபர் பண்ணி அதை வந்து 10 அடி தூக்குறோம். சரியா? ஓகே. இந்த மாதிரி. ஓகே. தூக்கிட்டாமா? ஆமா. அடுத்து என்னன்னா இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துலயுமே இந்த பேரப்பட் வால் இருக்குல்ல, பேரப்பட் வால். ஆமா ஆமா. பேரப்பட் வால் தெரியுதுனா அதான் இப்ப அதுக்கு வரும். பேரப்பட் வால் ஹைட் வந்து 4 feet. சரியா? பேரப்பட் வால் 4 feet-ம் போடலாம், 3 feet-ம் போடலாம். சரியா? ஓகே. இப்ப 3 feet-ம் போடலாம் ஆர் 4 feet-ம் போடலாம். என்னது பேரப்பட் வால். சரியா? ஓகே. எழுதிக்கோ. சரியா? 3 feet ஆர் அதுலதான் இருக்கு. ஆமா ஆமா இருக்கு இருக்கு. எழுதிட்டு இருந்தேன். சரி சரி எழுதிட்டேன். ஆமாம். அதுக்கு என்ன பண்றோம்னா இதை இது பண்ணி என்ன பண்றோம் இங்க இருந்து இதை எடுத்து இங்க இருந்து ஒரு 9 இன்ச்சு. ஓகே. இங்க இருந்து ஒரு 9 இன்ச்சு லைன் எடுத்து அவுட்ரு வால்லே வரைஞ்சிடும். இந்த வால்ட்டு இந்த வால், இந்த வால்ட்டு இந்த வால் தனியாயிருமா? ஓகே. நீ இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு 4 அடி கிழிக்கும். ஒரு 4 அடி கிழிக்கும். ஓகே ஓகே. அப்ப இது முடிஞ்சா? ஆமா. இன்னும் என்ன பண்றேன் இதை செலக்ட் பண்ணிட்டு அதாவது இதை மட்டும் செலக்ட் பண்ணி இது வந்து ஒரு 6 இன்ச் இழுத்துக்கிறேன். சரியா? ஓகே. ஒரு 6 இன்ச் எடுத்துட்டு இதை என்ன பண்றேன் மூவ் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி எம் கண்ட்ரோல் சி இங்க இருந்து இங்க வச்சு. இது புரிஞ்சுதானே? புரிஞ்சுது. அடுத்து என்னன்னா இதுக்குள்ளேயுமே ஒரு ஆஃப்செட் பண்றேன். எதுக்கு? அதே ஒரு பேரப்பட் வால் மாடி இப்படி மாடி இருக்க மட்டும் மாதிரி. ஆமா. ஓகே. மேல இது போக 3 அடி போடுது. 4 அடியா இருந்தா 3 அடி. ஓகே. அப்போ எப்படி ஒரு அளவுக்கு ஒரு வீடு வந்துருச்சா? ஆமா ஆமா. ஓகே. இதை மட்டும் கொஞ்சம் இன்னொரு ஜன்னல் போட்டா கரெக்டா அழகா இருக்கும். இப்படி வந்துருச்சா? ஆமா ஆமா. அப்ப இதே மாதிரி நீ என்ன பண்ணு கிரியேட் பண்ணி இங்க ஒரு ஜன்னல் வச்சுக்கிற இதே மாதிரி ஒரு ஜன்னல் இங்கே வச்சுக்கிறியா? ஓகே ஓகே. இனி அடுத்து என்னன்னா இந்த சன்ஷேட் போடும். திரைக்கும். ஓகே. சன்ஷேட் எப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சு. சரியா? ஓகே. 3 இன்ச்சு. சும்மா இங்க இருந்து ஒரு 4 இன்ச்சு மட்டும் ஒரு 6 இன்ச்சு கேட்குறேன். 6 இன்ச்சு. அவர் இங்க இருந்து ஒரு 6 இன்ச்சு. ஓகே. அது மாதிரி இங்க இருந்து ஒரு 1 இன்ச்சு இப்படி போட்டுருக்கு. இனி என்ன பண்ணு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கணும். இங்க இருந்து இங்க இருந்து இதை தனிமையா ஆக்கிட்டு சேனலிட்டி கூட அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டு சரியா
இதை மட்டும் என்ன பண்ணும், ஒரு அடி 6 இன்ச்சுக்கு எப்படி இருக்கும் சரியா? 1 feet போட்டோமா? ஆமாம். சன்செட் போட்டோம் தானே? ஓகே ஓகே புரிஞ்சு. இதுவும் போடலாம், இல்லை இப்போ பாக்ஸிக் டைப்லயும் போடுறாங்க பார்த்திருக்கியா? பாக்ஸிக் டைப் பார்த்துறேன். பாக்ஸ் டைப் இருக்குல்ல, அதுவுமே போட்டுக்கலாம். நம்ம நார்மல் வீடா கட்டுறதுனால இப்படியே நான் போட்டுருக்கேன். ஓகே. இப்போ வந்து என்ன, இப்போ முடிஞ்சிச்சு, ஓரளவு வந்துருச்சு தானே வீடு. ஒரு இது மாதிரி இப்போ இங்கே ஒரு ஜன்னல் தெரியா, அதே மாதிரி இங்கே ஒரு ஜன்னல் இதே மாதிரி ஒன்று வச்சு விட்டு, ஓகே. அப்புறம் அடுத்து நீ பண்ணும்போது தெரியா, இங்கே ஒரு ஜன்னல் நீயே வரைஞ்சி வச்சுட்டு, கதை வரைஞ்சி வச்சுட்டு, இங்கே பக்கத்துல ஒரு ஜன்னல் அதே ஜன்னல் பார்த்து வச்சுட்டு, ஓகே. இங்கேயுமே ஒரு டோர் வச்சுருக்கியா, இங்கே ஒரு டோர் வச்சுட்டு பக்கத்துல ஒரு ஜன்னல் வச்சுருக்கியா. ஓகே. ஓரளவுக்கு வீடு அப்போ இப்போ உனக்கு புரிஞ்சுதானே எல்லாமே? வீடு ஓரளவுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிடலாம் தானே? புரிஞ்சது. ஈஸியா முடிஞ்சுதானே? ஒரு வீடு நாளையில இருந்து திங்கட்கிழமையில இருந்து டிசைன் பார்ப்போம் சரியா? ஓகே. இந்த டிசைனா எப்படி பண்ணலாம் பாப்பா. எக்ஸ்டீரியர் அது எக்ஸ்டீரியர் முடிச்சுட்டு அந்த இன்டீரியர் இருக்கும். ஓகே. நல்லா ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கு. 3 நாளே இது வரைக்கும் வந்துட்டோம். சரி. அடுத்து வந்து சும்மா கலர் கொடுக்கறது எல்லாம் தெரியும் தானே? இதுவே இருக்கும். ஓகே. இது இல்லாத கலருமே கொடுக்கலாம். அதை அடுத்த கிளாஸ்ல கொடுக்குறேன் சரியா? ஓகே. சும்மா கலர்ஸ்ல போயிட்டு இப்ப நான் இது கொடுக்குறேன். ஓகே. இப்ப மொத்தமா உங்களுக்கு தெரியுதா? ஆமா. நான் ஒரு அதாவது இப்ப பாரு, நான் இங்கதான் கொடுத்தேன். அது டபுள் கிளிக் செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் இந்த இடம் மட்டும் வேணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் சரியா? ஓகே. செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தனா ஒன்னொன்னா ஓகே புரிஞ்சு. இதுக்கு ஒரு கலரு, மேல வந்து வேற ஒரு கலர், நீங்க இதுக்கு இது ஒரு கலரு. புரியுதா? அப்ப கலரும் கொடுத்துருவா தானே? ஓகே. கலர் நல்லா ஒரு கலர். ஓகே. வேற போனீங்க டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. ஓகே. டவுட் இருந்தா கேக்கு. இல்ல இப்போ இல்லை, புரிஞ்சுது. இப்போ இல்லையா? நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்கலாம்னா காம்பனன்ட்ஸ் புரிஞ்சுதானே? ஓகே. இது அந்த மேலே பேரபெட்டுக்கு அந்த பேரபெட்டு வால் இருக்குல்ல, அது கீழே வந்துட்டு அந்த 10 அந்த வித்து கொடுக்கணுமா? ஒரு வால் வரும்ல, இது இந்த வாலா? அந்த பேரபெட்டுக்கு கீழே 9 இன்ச் கொடுக்கணும். 9 இன்ச் கொடுத்தா இல்லை, அது கீழே வந்துட்டு வெளியே ஒரு 10 சென்டிமீட்டருக்கு ஒரு வால் நீட்டி விடுவாங்கல்ல. 9 இன்ச். 9 இன்ச் அது கொடுத்தா. ஓகே. 9 இன்ச் கொடுத்தா 4.5 இன்ச் கொடுக்கணும். ஓகே. சரி, அப்ப அடுத்து எழுதிக்கோ டாக்ஸ் சரியா? டாக்ஸ். ஓகே. டாக்ஸ் சரியா? டாக்ஸ் எழுதிக்கோ. டாக்ஸ்னா ரிவீட்ல வந்து குரூப் அண்ட் குரூப் தெரியுமா? குரூப் அண்ட் குரூப். ஆமா, அந்த மாதிரி. ஓகே. ஃபர்ஸ்ட் டாக்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, டாக்ஸ் முக்கியமான விஷயம்னா 2 விஷயம் தேவைப்படும். அதாவது இந்த என்டிட்டி இன்ஃபோவும் டாக்ஸ் தான் முக்கியம் தெரியா? டாக்ஸை பொறுத்தவரைக்கும் தெரியா? ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ இதை விட்டுரு, நான் வந்து இந்த ஜன்னல் ஒரு ஜன்னல் இருக்கு காம்பவுண்ட் இருக்கு, இந்த ஜன்னல் இருக்கு. இந்த ஜன்னல்ல பார்த்தேன்னா இந்த கிளாஸ்ங்கிறது தனி அப்படிதானே? மொத்த காம்பவுண்டா இருக்கு அப்படிதானே? ஆமா. செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர்ட் தெரியும் தானே? ஆட்டோகேட்ல எக்ஸ்ப்ளோர்ட் உண்டு. எக்ஸ்ப்ளோர்ட் கொடுத்துட்டு தனித்தனியா இருக்கும். அதாவது இந்த கிளாஸ் தனி, இந்த ஃப்ரேம் தனி. கரெக்டா? இந்த ஃப்ரேம் தனி தானே? ஆமா. இப்ப அதே மாதிரி இந்த இது தனி. ஆனா இப்போ சில இந்த ஃப்ரேமை தொட்டோம்னா எல்லாமே செலக்ட் ஆகுது இல்லையா? ஆமா. மூவ் பண்ணி பார்க்கணுமா? அது எல்லாமே மூவ் ஆகுது இல்லையா? ஆமா. இப்ப ஆனா நீ தனித்தனியா வரையுமோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது இப்ப இது தனி, இந்த வீடு எடுத்தா இந்த செவுரு தனி, இந்த ஃப்ளோர் தனி. அப்படியே அதை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தா இன்னும் ஈஸியா இருக்கும் உனக்கு. ஓகே.
அந்த ரிவீட்ல ஹைட் அண்ட் ஹைட் இருக்கு அந்த மாதிரி. ஓகே ஓகே. அதை எப்படின்னா இப்போ நம்ம இன்டீரியர் வரும்போது என்னன்னா இப்போ நான் ஒரு சின்ன ரூம் மட்டும் வரேன், ஒரு 16 அடி 16 ஃபீட்டு, ஒரு 16 அடி, இது ஒரு 16 அடி. இல்லை இது ரெக்டாங்கிள் எப்படி வரைக்கும்? ரெக்டாங்கிள் எடுத்து இங்கேருந்து நீங்கள் இருக்கிற ஐயா 16 ஃபீட்டு 16 ஃபீட் சரியா? ஓகே வந்துருச்சா? ஓகே. நீ அடுத்து என்னன்னா ஆஃப்செட் எடுத்து ஒரு 9 இன்ச்சுக்கு இழுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 9 இன்ச் 9 இன்ச் ஓகே இழுத்துட்டு என்ன பண்றேன், நீ இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஓகே இந்த இப்ப இந்த இங்க இருந்து இதை வந்து என்ன பண்றேன், இது வந்து தனித்தனியா ஆக்குறேன், இதை தனித்தனியா ஆக்குறேன், இங்க இருந்து இது தண்ணி, அதாவது நாலு இதுவுமே தனித்தனியா ஆகுது. அதாவது இதை செலக்ட் பண்ணா இது தனியா செலக்ட் ஆகுதா? ஆமா தனித்தனியா செலக்ட் ஆகுதா? ஆமா ஆமா ஆமா. இப்ப நடுவில் இருக்க மட்டும் டெலிட் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி ஒரு மேக் குரூப், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. இங்க வருதா அன்டேக்டுன்னு வருதா, அந்த மாதிரி வருதா? ஆமா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டேக்ல போயிட்டு இந்த இருக்க சிம்பிள் இருக்கு பத்தியா? ஆமா. இதை கொடுத்தேன்னா இந்த இருக்கிற டேக்னு வந்துட்டா நான் இது வந்து ஒரு வால் 1ன்னு கொடுக்குறேன் சரியா? வால் 1ன்னு கொடுக்குறேன். ஓகே. அதே மாதிரி இந்த டேக்கே செலக்ட் பண்ணி ஒரு வால் 2ன்னு கொடுக்குறேன் சரியா? ஒரு வால். ஓகே. இப்போ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வாலையும் இந்த வாலை செலக்ட் பண்ணி இந்த அன்டேக்னு இருக்கு பத்தியா? எடிட் கோட் இதா இருக்கா? ஆமா ஆமா. இந்த அன்டேக்ல போயிட்டு இந்த வால் 1ன்னு கொடுக்குறேன் சரியா? ஓகே. அதே இந்த ஆப்போசிட் இருக்க வாலை செலக்ட் பண்ணிட்டு இந்த அன்டேக்ல போயிட்டு வால் 2ன்னு கொடுக்குறேன். அப்புறம் இங்க இருக்கிறது ஒரு வால் 1, இங்க இருக்கிறது ஒரு வால் 2 வால் கொடுத்துட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா என்ன பண்றேன், சூப்பர். ஓகே. இதை வந்து ஒரு 10 ஃபீட், இது ஒரு 10 அடி. இப்ப இதுலயுமே இப்படி இழுத்துட்டு 10 அடி கொடுக்கலாம். இப்ப இப்படி கொடுக்குறானே 10 அடி கொடுக்குறானா? ஆமா. அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா 2 கிளிக் அடிச்சேன் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா 10 அடிக்கு போயிடும். ஓகே ஓகே. நீ அடுத்து என்னன்னா இந்த வால் 2 இருக்கு, இந்த கண்ணு இருக்கு பத்தியா? ஆமா. இந்த கண்ணை கிளிக் பண்ண என்ன ஆயிடுது, போயிட்டு மறந்துட்டா அது. ஆமா ஆமா ஆமா. இப்போ ஆன் பண்ணோம் அதே மாதிரி என்ன. ஓகே ஓகே. இன்னொரு ஈஸியா இருக்கும், அந்த உள் சைட்லாம் ஏதாவது எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே. இது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், இப்போதைக்கு இது போதும். சரி ஓகே. இதே நிறைய பார்த்துருக்கோம், அதான் குழப்பம் இல்லை தானே, பண்ணிடலாம் தானே? பண்ணலாம். சரி நாளைக்கு பண்ணி ஒன்று முடிச்சுட்டு போகணும். இது வேறு டோட்டலாக தானே? இல்லை இல்லை இல்லை. சரி ஓகே. இப்போ வச்சு பண்ணிடலாம். சரி சரி. நாளைக்கு கிளாஸ் உண்டா? திங்களா? நாளைக்கு வேணா கொஞ்ச நேரம் எடுப்போம், அதாவது டவுட் இருந்தா கேளு, இல்லைன்னா திங்கள் வரும். சரி சரி. எனக்கு ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இப்பவுமே வீட்டுக்கு வந்துட்டோம் பத்தியா? ஆமா ஆமா. வீடு கட்டுறாங்க. அப்ப நாளைக்கு வந்து இங்க வந்து டிசைன்ல வீடு கட்டிட்டோம்னா அடுத்து இன்டீரியர் கொண்டே போயிடும். ஓகே ஓகே. முடிச்சிடலாம், 1 மந்த்லயே முடிச்சிடலாம் சரியா? அடுத்து வீரே பண்ணலாம் சரியா? சரி சரி சரி. ஓகே ஓகே.